ஹாய், வெல்கம் டு வெண்ணியம் பாலகிருஷ்ணன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம். அதாவது டைனோசர்ஸ். ஸோ இந்த டைனோசர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்துருக்குது, அதுவும் திருச்சியில் வாழ்ந்துருக்குது. அதை பற்றியான ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸோ இந்த உலகத்தில் எந்த மூலையில் எந்த விஷயங்கள் நடந்தாலுமே 10 நிமிஷத்தில் உங்கள் கண் மேலே என்னால் சேர்க்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒன்று செய்ய வேண்டியது மட்டும் இந்த சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாட்டில் திருச்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கல்லுமேடு அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது பிருகாத் ஹயாஸ் கோரஸ். ஸோ இந்த பேரே டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து வாழ்ந்துருக்குது, டைனோசர் வாழ்ந்துருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எப்போ எந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா வந்து 1970 80 வரை அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துருக்குது. ஸோ என்னப்பா தமிழ்நாடு பார்த்திங்கன்னா வந்து அதாவது இந்தியாவில் தமிழ்நாடு ரொம்ப முக்கியமான இடம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஆதி காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய அதாவது பொக்கிஷங்கள் இருக்குது. ஸோ தமிழர்கள் வாழ்ந்துருக்குது. தமிழர்கள் வந்து அப்போ பார்த்திங்கன்னா தமிழுடைய சங்க இலக்கியங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இது 7 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு. ஸோ 7 கோடின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து ஜீசஸ் வாழ்ந்தா சொல்லப்படுது. அப்புறம் வந்து நம்ம திருவள்ளுவர் வாழ்ந்துருக்கிறாரு. ஸோ ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா வந்து எகிப்து பிரமிடு. ஸோ 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் கூட ஃபஸ்ட்டு சொன்னோம், வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஒரு கோயில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து ஸோ நியர்பையில் தான் இருந்திருக்குது. ஸோ ஒரு 5000 10,000. ஸோ நம்ம இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2000 3000 இருக்கிறதுக்கும் ஒரு 7 கோடி இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இது 7,000 கோடி. இது வந்து பார்த்திங்கன்னா 7,000 கோடி. ஸோ வந்து 7,000 கோடி வருஷங்களுக்கு முன்னால் தான் வந்து வாழ்ந்துருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து அது எங்கேருந்து இந்த ஆரம்பிக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த திருச்சியிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதாவது அது வந்து பெரிய ஒரு மிருகம். ஸோ அதாவது டைனோசர்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு படத்தில் பார்த்துருப்போம், ஜுராசிக் பார்க் படத்தில் பார்த்துருப்போம். அந்தளவு வந்து பெருசாக நம்மளுக்கு வந்து ஒரு ஹியூஜ் இமேஜினேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிருகாஸ் ஹயாஸ் கோரஸ் அப்படிங்கிறது. பிருகாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சாம்ஸ்கிரிட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹியூஜ்னு அர்த்தம். அதாவது ஹயாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய உடலமைப்பு கொண்ட. ஸோ வந்து இது வந்து சாதாரண இது மற்றது வந்து அது விலங்கினங்களை குறிக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதை பேரை கொண்டு தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதோடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா வந்து ஸோ சரியான பெருசு. ஸோ 42 மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்திங்கன்னா வந்து 13 யானைகள். அதாவது யானையை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சோம்னா 13 யானைகள் வந்து எவ்வளோ ஹைட்டு வரும். ஸோ அந்தளவு ஹைட்டு. இதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, சரியான வெயிட்டு. ஸோ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 யானைகள் சேர்ந்தால் என்ன வெயிட் இருக்குமோ அந்த வெயிட்டு. ஸோ இதை தான் வந்து இதோடைய மொத்த அமைப்பு. ஸோ இது வந்து வாழ்ந்துருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல தான் வந்து அதிகமாக வந்து அதாவது முட்டை தான் இட்டு இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா காவேரி. ஸோ காவேரி எங்கே பார்த்திங்கன்னா திருச்சியில் தான் வந்து பயணிக்குது. ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து காவேரி வந்து இருந்திருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா வந்து அந்த நூற்றாண்டு. ஸோ அந்த நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து யாதகிரி மற்றும் வந்து ஐயாச்சாமி இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை எடுத்துருக்கிறாங்க. ஆனால் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து கரெக்டாக வந்து அது அந்த தொல்பொருள் இதில் போய் கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கும்போது மிஸ் ஆகிருக்குது. ஸோ மிஸ் ஆனதுனால ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சாலிடாக ரெக்கார்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது மிஸ் ஆனதுனால இது கரெக்டாக நம்மள்ட்ட வந்து ஆதாரங்கள் இல்லை. நம்மளுடைய இது என்னென்னா வந்து நம்மள்ட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் அதை வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஒரு சான்று வந்து அப்பப்போ தட்டி போயிட்டே இருக்குது. அது என்ன விஷயம்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து அவங்க வந்து அந்த இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரியான அதோடைய பெரிய ஒரு எலும்பு கிடச்சிருக்குது. அந்த எலும்பு பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மனுஷங்களை வந்து நிற்க வச்சா எவ்வளோ ஹைட் இருக்குமோ அந்தளவுக்கு ஹைட்டில் வந்து இருந்துருக்குது. ஸோ இது வந்து பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து டைனோசர் வகையை சேர்ந்தது தானே. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இது முட்டைலாம் இட்டு தான் வந்து அதாவது குஞ்சு பொரிக்கும். முட்டை குஞ்சு பொரிச்சு தான் வந்து அதோடைய குட்டிகள்லாம் வந்து வெளியே வரும். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து இருக்கிற டைனோசர்ஸ் இருந்த இன வகைகள் பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் திருச்சி தான் இருந்திருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா இது வந்து இந்த டைனோசர் அவ்வளோ பெருசு இருக்க. இது என்ன அதாவது இதோடைய பற்கூறுகள் அப்படிலாம் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்குது. ஸோ வந்து ஸ்ட்ராங்கான மீன்ஸ் அப்படின்னா வந்து அதாவது இப்போ வந்து சிங்கங்கள் அதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா வந்து கூட்டங்கள்லாம் வந்து தான் வந்து வேட்டையாடும், கூட்டங்களாக இருக்கும். அதே போல் யானைகளுக்கு கூட்டமாக இருக்கும், புலி வந்து தனியாக தான் இருந்து வேட்டையாடும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது வந்து மிங்கிலாக தான் இருந்திருக்கு நிறைய. அதாவது இதோட சேர்ந்து வந்து மிங்கிலாக இருந்திருக்குது. இப்போ பற்கள் பார்த்திங்கன்னா லைட்டாக மழுங்கின மாதிரி தான் இருந்திருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோடைய பைஸ் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பஸ் இருக்கலாம். ஸோ இந்த பஸ்ஸையே வந்து என்ன பண்ணால் வந்து உள்ளே கடிச்சு விழுங்கிடும். அந்தளவு இதோடைய பைஸ் ஃபோர்ஸ் இருந்திருக்கு. ஸோ அந்தளவு வந்து சுக்குநூறு ஆகிக்கிறது. இதோடைய உடலமை பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய டென்னிஸ் கிரவுண்ட் இருந்தால் எவ்வளோ பெருசு இருக்கும் அந்த மாதிரி இதோட உடலமைப்பு இருந்திருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி அதாவது நடந்து போகும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் நடந்து போகும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து சாப்பிட்றது பார்த்திங்கன்னா வந்து
மரக்கிளைகள், அதாவது இலைத்தலைகள் தான் சாப்பிடும். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா வந்து கிலோ கணக்கில் சாப்பிடும். அதாவது சொல்லப்போனால் காட்டே அடித்து சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இதோடைய உணவு மற்ற இதுதான் இருந்திருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா வந்து ஹண்டிங்லாம் வந்து பண்ணாது. இது வந்து நடந்தாலே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைட் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் ஒரு ஸ்டெப் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பெரிய விலங்குனால வந்து அந்தளவு இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இது வந்து அந்தளவு தான் வாழ்ந்துருக்குது. பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நான் இப்போ என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து இருந்திருக்கு. ஸோ தமிழ்நாடு இந்தியாவும் பார்த்திங்கன்னா வந்து அந்த நேரத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏசியாவில் இருந்து இந்தியா வந்து இதாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒன்று போல் இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ பார்த்திங்கன்னா வந்து தண்ணி ஃபுல்லாமே இருந்திருக்கும். தண்ணி தானே, தண்ணியை ஃபுல்லாக இருந்திருக்கும். தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியா வந்து அப்போ வந்து ஒரு தீவு மாதிரி தானே. ஸோ இது வந்து இந்தியா இருந்திருக்கும். இந்தியா பக்கத்தில் வந்து சைனா, ஸோ அப்படியே போயிட்டு இருந்திருக்கும். ஸோ வந்து சைனா பக்கத்தில் அந்த தாய்லாந்துலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து இது வந்து இந்த இமயமலைகள்லாம் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த காவிரி ஆறுகள் வந்து ஓடி இருக்குது. காவிரி ஆறுகள் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப செழிப்பான ஆறு. அதில் பார்த்திங்கன்னா வந்து அந்த அரியலூர், பெரம்பூர் அந்த இடத்துல தான் இது வந்து இந்த திருச்சி அந்த இடத்துல வந்து இது வாழ்ந்ததாக கருதப்படுது. ஸோ இது வந்து இந்தியான்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி தண்ணி எல்லாமே இருந்திருக்கும். பட் வந்து அந்த இமயமலை உருவாகலை. ஸோ அதனால் நான் காலப்போக்கில் என்ன ஒன்று வந்து அப்படியே வந்து எல்லாமே இந்தியா ப்ளஸ் வந்து சைனா ரெண்டுமே ஒன்று போல் வரும்போது அதுக்கு மட்டும் வந்து இமயமலை உருவாகிருக்குது. இப்படி தான் இமயமலை உருவாயிருக்கும், எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து திருச்சி அந்த மாதிரியான இடத்துல வந்து அது வாழ்ந்ததை இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து செழிப்பாக இருந்திருக்குது. ஸோ பிச்சைவரம் அந்த காடுக்கு போய்ட்டிங்கன்னா தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஃபுல்லாக வந்து அதாவது இலைத்தலைகள் அப்படி தான் வந்து சேர்ந்த மெரிஜாய் தான் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு தண்ணி ஃபுல்லாக அதாவது கொஞ்சம் செழிப்பான ஏரியாவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இது வந்து வாழ்ந்துருக்குது. ஸோ இது வாழ்ந்ததுக்கான சான்றுகள் இருந்திருக்குது. அது இல்லாமல் வந்து அந்த இடம் தான் இதுக்கு வந்து தகவமைப்புகள் அதிகமாக அதாவது வாழ்ந்ததுக்கு உண்டான இடமா கருதப்படுது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக இருந்திருக்கு. அதாவது இந்த டைனோசரஸ். ஸோ டைனோசர் பார்த்திங்கன்னா வந்து இருக்கையிலேயே உலகத்தில் வாழ்ந்ததுலேயே வந்து அதிகமாக வந்து முட்டையிட்டு குட்டி போட்டது வாழ்ந்தது இங்கே தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இதுக்குண்டான ப்ரூஃப் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க வந்து கொண்டு போய் குறுக்க நேரத்தில் மிஸ் ஆகிருச்சுது. ஆனால் அவங்க அடித்து ஆதாரமாக சொல்கிறாங்க இங்கே தான் இது இருந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வந்து டைனோசர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மண் வந்து அவ்வளோ பெருமைக்குரியது. ஸோ இங்கே வந்து இந்த அளவு இருந்திருக்குது. ஸோ அதை வந்து நம்மளால் வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக ஒரு பர்டிகுலராக ஒரு எதுவுமே பண்ண முடியல. ஒரு சரியான ப்ரூஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரிலாம் வந்து பெருமைக்குள்ளே ஒரு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பிறந்திருக்கணும். நம்ம வந்து ரொம்ப பெருமைப்படணும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டைனோசர்ஸ்லாம் வந்து பார்த்துருக்குறாங்க. அந்த டைனோசர்ஸ்லாம் அந்த காலத்தில் வந்து அவ்வளோ பெருசாக இருந்திருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து நேரில் பார்த்தா கிடையாது. இதோடைய ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 50-100 வருஷம் இருக்கும். ஸோ சராசரி மனுஷன் வந்து எவ்வளோ வாழ்வான், மிஞ்சி போனால் 50-100 வருஷம் வாழ்வான். ஸோ அந்த மாதிரி தான் அதோடைய ஆயுட்காலமும். பார்த்திங்கன்னா வந்து அந்த டைனோசர்ஸ் வந்து அந்தளவு வந்து இருந்திருக்க காரணம் வந்து நம்ம வந்து மக்கள் வந்து பார்த்துருக்க முடியாது. ஏன்னா வந்து மனிதனமே வந்து அப்போ வந்து உருவாயிருக்காது. ஸோ மனிதனம் உருவாகிறதுக்கு முன்னாலே வந்து பார்த்திங்கன்னா டைனோசர்ஸ் இருந்திருக்குது. ஸோ டைனோசர் வந்து அது வந்து இருந்த சான்றுகள் இருந்திருக்குது. ஸோ டைனோசர் பற்றி அதாவது இந்த டைனோசரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ இதே போல் மற்றொரு வீடியோவில் வந்து நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வேணுங்க பாலகிருஷ்ணன். ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு புரியும். ஸோ வந்து அப்போ தான் வந்து யூடியூப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்கள் அந்த வீடியோக்கெல்லாம் என்னுடைய வீடியோக்கெல்லாம் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கும். தேங்க்யூ.